ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது மாதம் தொடங்கினதுமே உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கவனிக்கணும். பல நுணுக்கமான விஷயங்களும் பிரசவம் ஆகக்கூடிய அறிகுறிகளும் உங்களுக்கு அப்பப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கும். எல்லாருமே சுகப்பிரசவம் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இது எதுக்குன்னா குழந்தை நல்லபடியாகவும் பிறக்கும், அது மாதிரி உங்களோட உடம்பும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான். வாங்க என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு அப்பப்போ முதுகு வலி ஏற்படும். இருந்தாலுமே பிரசவம் நிகழப்போகுதுன்ற காலகட்டத்தில் முதுகு வலி வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பிரசவம் சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது கண்டிப்பாக சுகப்பிரசவத்துக்குரிய ஒரு அறிகுறியாக இருக்குது. உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக போகுதுன்னா, உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை வாரங்களுக்கு முன்னாடியோ பிரசவ அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பதன் மூலம் இந்தந்த அறிகுறிகள் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணோட உடலில் பல்வேறு ஹார்மோன் சுரக்க தொடங்கும். இந்த டைமில் குழந்தை முழு வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் குழந்தையோட தலை திருப்பி அவங்களோட பிறப்புறுப்பு வழியாக வர தயாராக இருப்பாங்க. குழந்தையோட தலைப்பகுதி உங்களோட செர்விக்ஸ் பகுதியில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த அழுத்தம் கொடுக்கறதுனால செர்விக்ஸ் லேண்டானது சளி போன்ற ஒரு திரவத்தை சுரக்க செய்யுது. இந்த சளியானது சற்று அடர்த்தியான தன்மையோடு காணப்படும். ஒரு சில டைமில் இந்த சளியோடு சேர்த்து ரத்தமும் இரத்த கட்டிகளும் காணப்படும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரசவம் நிகழப்போடக்கூடிய அறிகுறியாகவும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது. உங்களோட பெல்விக் பகுதியில் இருக்க எலும்புகளும் அதோடு ஜாயின் பண்ண எலும்புகளுமே தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். இதுவுமே பிரசவம் சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்றதுக்காக உங்களுக்கான அறிகுறி. இப்படி தளர்ச்சி அடையிறதுனால தான் எலும்புகள் சற்று விரிவடைந்து குழந்தை எளிதாக சுகப்பிரசவமாக வாய்ப்பு இருக்குது. கன்சீவாக இருக்க எல்லாருமே கர்ப்ப காலத்தில் சற்று சோர்வாக தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக போகுதுன்னா அப்போ ரொம்ப தெம்பாகவும் சக்தி நிறைந்தவர்களாகவும் இருப்பீங்க. இதற்கு காரணம் பிரசவத்தை தாங்கக்கூடிய சக்தி உடலில் இயற்கையாகவே உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மணிக்கு தலை திரும்பி பெல்வி பகுதியில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க குழந்தை. அது சிறுநீர் பையையும் அழுத்தும். அதனால் உங்களுக்கு யூரின் வரக்கூடிய ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இதுவுமே சுகப்பிரசவத்துக்குரிய ஒரு அறிகுறியாக இருக்குது. உங்களுக்கு பிரசவ காலம் நெருங்கிருச்சுன்னா உங்களோட பிறப்புறுப்பில் வலியும் கூட ஏற்படலாம். இந்த மணிக்கு வலி ஒரு சில பெண்களுக்கு ஏற்படுது, ஒரு சில பெண்களுக்கு ஏற்படாது. சுகப்பிரசவம் ஆக போதுன்னா ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய மூச்சு திணறல் எல்லாமே குறையும். உங்களோட சுவாசம்லாம் எளிதாக சுவாசிக்க முடியும். இது எதனால் ஏற்படுதுன்னா குழந்தையோட நிலை மாறுறதால, முக்கியமாக டயப்ரம்ன்ற பகுதிக்கு அழுத்தம் குறைவதே இது காரணமாக இருக்குது. உங்களோட செர்விக்ஸ் பகுதி பிரசவ நேரத்தில் ரொம்ப மெல்லிய நிலை, அதாவது சாஃப்டாக மாறிடும். இப்படி மாறுறதுனால உங்களோட கர்ப்பப்பை வாய் விரிவடையும் ஈஸியாக. குழந்தையுமே எளிதாக பிறப்பாங்க. லாஸ்ட்டு மந்தில் குழந்தையோட தலை திரும்பி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக சுகப்பிரசவம் ஆக போகுது. அதனால் கீழே இருக்க உறுப்பில் சிறு சிறு வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மலம் வருவது போல் இருக்கும், இல்லைன்னா சிறுநீர் வருவது போல் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுனால ஏற்படுது. உங்கள் குழந்தை அமினோட்டிக் திரவத்தில் வாழுவாங்க. அது நிறமற்று நறுமணமற்றதாகவும் இருக்கும். நம்ம பார்வைக்கு அது சிறுநீர் போல தான் தென்படும். இந்த திரவத்தையுமே சிறுநீரையுமே சற்று வேறுபடுத்தி பார்த்துவது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். பனி கூட உடஞ்சி அது நீர் மெல்ல கசிய தொடங்கும். இந்த அறிகுறி தென்பட்டாவே குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். இதை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இது முக்கிய அறிகுறியாக ஒன்றா இருக்குது. உங்கள் வயிற்றில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வயிறு நல்லா கீழே இறங்கியிருந்தால் உங்களுக்கு சுகப்பிரசவமாக வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.